Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பிஸ்மிலாபாத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட்ல சிம்பிளா ஒன் பார்ட்லே எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. நீங்கள் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா அதே கப் அளவுக்கு அரை கப் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரை கப் தோரம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இது 1/2 hour ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நான் காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 வித காய்கறி அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், 1 வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு, 1 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் நெய் ஃபுல்லாகவே நீங்கள் நெய் ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வடவம் சேர்த்துருக்கேன். வடவம் ஆப்ஷனல் தான். 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட நான் 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 தக்காளி கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் ரைஸில் நம்ம எந்தவித பவுடரும் சேர்க்க போகிறதில்ல, வறுத்து எதுவுமே அரைக்க போகிறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட வேண்டிய மசாலா தான். அதனால் பிகினர்ஸ் கூட இந்த சாம்பார் ரைஸ் பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ், இந்த 4 வித காய்கறி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் எந்த விதமான காய்கறி நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள். இதுக்கு நான் இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. இந்த சக்தி சாம்பார் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு அந்த 1 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவு. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். அது ஒரு அரை கிளாஸு. இப்போ நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1 கப் அரிசி, அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காய் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணியும் புளி தண்ணியும் ஊற்றிருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் 5 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அரிசி பருப்பு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரிசியும் பருப்பையும் மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நம்ம சாம்பார் ரைஸுன்றனால தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றலாம், தப்பு இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு தலை இருக்கும். இது ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 4-5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு பிஸ்மிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. காயெலாம் கூட நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸ்லாம் நல்லா தலன்னு கொலையாக இருக்குது. இந்த சாம்பார் சாதத்தை நம்ம வெறும் அப்பளம் இல்லைனா ஊறுகாய், பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி வெறும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த 1 பார்ட்லே எப்படி சாம்பார் ரைஸ் செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த பிஸ்மிலாபாத் சாம்பார் ரைஸை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன வேண்டிய பிடிச்சினா குட்டி சேனலுக்கு ஹிட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.